உயிர்களை படைப்பது யார் அப்படின்னா பிரம்மா. இப்போ பல பேருக்கு தெரியாது, சீனர்களை படைத்தவர் முருகன். சீன தேசத்துல பிறந்தவர் போகர் சித்தர். முருகன் மயிலை விட்டு போகரை கூட்டி வர சொல்றார். மயில் போய் கூட்டிட்டு வருது. தான் சிவனின் சித்த அவதாரம், சிவபெருமானுடைய அவதாரம் நான் அப்படின்னு உணர்றார். யாரு? போகர் சித்தர். முருகன் சீனர்களை படைத்ததை போல ஒரு சீனராக பிறந்தவர் இந்த முருகன் காதிலே, வலது காதிலே பிரணவம் போதி உயிர்ப்பிக்கிறார். இப்போ இந்த நவபாஷான சிலையால் செய்யப்பட்ட முருகன் உயிருள்ள முருகன். வணக்கம், சுகமே சொல்க. இன்னைக்கு நம்ம முருகன் சுவாமியுடைய திருவிளையாடல் அதை பற்றி பார்ப்போம். இப்போ ஹிந்துசத்தில் உயிர்களை படைப்பது யார் அப்படின்னா பிரம்மா. இப்போ பல பேருக்கு தெரியாது, சீனர்களை படைத்தவர் முருகன். இது பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு தகவலாக இருக்கும் உங்களுக்கு. இதுதான் உண்மை. இது நம்முடைய புராண இதிகாசங்கள் அதை வலியுறுத்துது. எப்படின்னா, முருகன் வந்துட்டு கைலாயத்தில் இருக்காரு. பிரம்மா வந்துட்டு ஏதோ ஒரு ஞாபகமாக வேற்று சிந்தனையில் முருகனை கவனிக்காம சிவனை பார்ப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார். இப்போ முருகன் வந்துட்டு பிரம்மாவை பார்த்து விஷ் பண்றாரு, வணக்கம் சொல்றாரு. அதை கவனிக்காம போயிட்டார் அது பிரம்மா. இது முருகனுக்கு கோபம் வந்துருச்சு. சரி, ரைட், போயிட்டு வரட்டும் அப்படின்ட்டு இப்போ பிரம்மா போய் சிவனை இதை சந்திச்சுட்டு திரும்பி வரும்பொழுது முருகன் கூப்பிட்றார், பிரம்மா இங்கே வாங்க. சரி, உங்களுக்கு என்ன வேலை? நமக்கு உயிர்களை படைக்கிற வேலை. எப்படி உயிர்களை படைக்கிறீங்க? பிரணவம் ஓதி உயிர்களை படைக்கிறேன். ரைட்டு, அந்த பிரணவத்துக்கு பொருள் என்ன சொல்லுங்க. இல்லை, எனக்கு ஈசனார் சொல்லி கொடுத்த வகையில் நான் அப்படியே செஞ்சுக்கிட்டு இருக்கேனே தவிர மற்றபடி எனக்கு அதற்கான உட்பொருள்கள் எல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு பிரம்மா சொல்கிறாரு. பொருள் தெரியாமல் ரொபாட்டிக்காக நீங்கள் இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படி தானே? சரி, நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லி அவரை தன்னுடைய வேலை தூக்கி வீசி வேலையை சுற்றி ஒரு சிறையாக செய்து அந்த சிறைச்சாலைக்குள்ள முருகன் சிறைப்பிடிச்சிடறாரு பிரம்மாவை. படைப்பு தொழில், பூலோகத்தில் படைப்பு தொழில் பாதிக்கப்படுது. இப்போது தேவர்கள்லாம் வந்து ஈசன்கிட்ட முறையிடுறாங்க, இது போல் பூலோகத்தில் படைப்பு தொழில் பாதிக்கப்படுது, இப்போ என்ன செய்யலாம்? நீங்கள் வந்துட்டு இவர்கிட்ட யார்கிட்ட முருகன்கிட்ட கொஞ்சம் சமாதானம் பேசி அவரை வந்து ரிலீஸ் பண்ணி விடுங்க பிரம்மாவை அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ ஈசனார் வர்றார். முருகன் கடும் கோபத்தில் இருக்கார். இப்போ கொஞ்சம் பவ்யமாக ஈசன் வந்துட்டு எப்பா திறந்து விட்டுரு, படைப்பு தொழில் பாதிக்குது. படைப்பு தொழில் தானே பாதிக்குது, இனிமேல் யாமே அந்த தொழிலை மேற்கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச காலம் பூலோகத்தில் மனிதர்களை படைத்தார் முருகன். அவர்கள்தான் சீனர்கள். இப்போ சீனாவுக்கும் தமிழுக்கும் ஒரு இனம் புரியாத ஆன்மீக தொடர்பு தூக்கி நிற்குது. நான் சொல்லிட்டு வரேன், கவனிங்களேன். இப்போ தமிழ் கடவுள் முருகன், வடக்க போயிட்டாக்க தெரியாது முருகனை. மேக்சிமம் கார்த்திகைன்னு சில பேர் புரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஆமாம், தமிழர்களால் கொண்டாடக்கூடிய தெய்வம் முருகன். இந்த தமிழ் கடவுள் முருகன் சீனர்களை போய் படைக்கிறார். அதில் இன்னொரு நுட்பம் என்னன்னு கேட்டிங்கன்னா, படைப்பு தொழிலில் பிரம்மாவை போன்ற அனுபவமின்மையின் காரணமாக, முருகனுக்கு போதிய அனுபவமின்மையின் காரணமாக சீனர்களை ஒரே சாயலில் படைச்சிடுறாரு. நீங்கள் எந்த இனத்தை எடுத்துக்கொண்டாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வித்தியாசம் இருக்கும். ஆனால் சீனர்களை மட்டும் ஏதோ அங்காளி பங்காளி, மாமா மச்சான், அண்ணன் தம்பி அப்படி ஒரு உறவு சார்ந்த விஷயமாக ஒரே சாயலில் இருக்கிறது போலவே தோற்றமளிக்கும். நீங்கள் கவனித்து பார்த்தா உங்களுக்கு புரியும். அது அனுபவமின்மையின் காரணமாக முருகனால் படைக்கப்பட்டதுனால அப்படி அமைஞ்சு போச்சுன்னு சொல்கிறாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ சீன தேசத்தில் பிறந்தவர் போகர் சித்தர். முருகன் மயிலை விட்டு போகரை கூட்டி வர சொல்கிறார். மயில் போய் கூட்டிகிட்டு வருது. அதுக்கு அதை நான் சொல்கிறேன். இப்போ சீனாவில் பிறந்த போகர் தமிழ்நாட்டுக்கு வரார். அடிக்கடி ககன மார்க்க பிரயோகமாக சீனா தேசத்துக்கு போயிட்டு வரார். அப்போ இங்கே உள்ள தமிழ் சித்த வித்தைகளை எல்லாம் அங்கே போய் கற்றுக் கொடுக்குறார். ரைட், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இங்கே தமிழராக பிறந்த போதி தர்மர் சீன தேசத்துக்கு போகிறார். அவர் திரும்ப வரவே இல்லை, அங்கேயே செட்டில் ஆகிட்டார். ஸோ தமிழ்நாட்டுக்கும் சீனாவுக்குமான இந்த தொடர்பு எங்கேயோ ஒரு மாதிரி ரொம்ப டீப்பாக போயிட்டு இருக்கு. அது என்ன, அந்த ஆன்மீக தொடர்பின் ரகசியம் என்னன்னு புரியல. இப்போ சீன தேசத்தில் பிறந்து அங்கே ஒரு சிறு பாலிய பருவத்தில் அங்கே தன்னுடைய வீட்டு வாசலில் இருந்த ஒரு மர நிழலில் ஒரு கட்டில் போட்டு படுத்திருக்கார். சீன கிராமத்தில் யார்? போகர் சித்தர். கண்ணை மூடி கொஞ்ச நேரம் அரை தூக்கத்தில் இருக்கும் பொழுது, பகல் நேரத்தில் தான், ஒரு நெஞ்சை யாரோ அழுத்துறது போல் ஒரு ஃபீல் வருது. யாருக்கு? போகருக்கு. கண்ணை திறந்து பார்க்கும் பொழுது ஒரு மயில் உட்கார்ந்துருக்கு, அழகான மயில். ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு பேரன்பு அந்த மயில் மீது போகருக்கு வந்துடுது, ஒரு ஈர்ப்பு. அப்போது அதை லேசாக அதை பிடிக்க முயற்சி பண்ணுறார். அது அங்கேருந்து தப்பிச்சு பறக்குது அந்த மயில். ஏதோ ஒரு அதன் வசப்பட்டு இவர் தொடர்ந்து பின்னோக்கி தொடர்ந்து நடக்கிறார். மயில் ரொம்ப தூரத்தில் போய் ஒரு மலை உச்சியில் போய் உட்காருது. அது வரைக்கும் அதை பார்த்தபடியே நடந்து போகிறார். திரும்ப அங்கிருந்து கிட்ட போய் பிடிக்க போகும்போது அங்கிருந்து நழுவி
அடுத்த மலை உச்சிக்கு போகுது, நடந்து போகிறாரு. எவ்வளோ நாள் இது போல் நடந்ததுங்கிற ஞாபகம் போகருக்கு இல்லை. திடீர்னு பார்த்தா பழனி மலை மீது போகர் இருக்கிறார். மயில் அழைச்சிட்டு வந்துருச்சு. இப்போ பழனியில் பார்க்கும்போது முருகனும் அகத்தியரும் அங்கே நிற்கிறாங்க. முருகன் சொல்கிறாரு, அப்பா வா அப்படின்னு அழைக்கிறார். நல்லா கவனிக்க வந்த வார்த்தையை, அப்பா வா அப்படின்னு அழைக்கிறாரு. அகத்தியன் வந்து போகா வா அப்படின்னு சொல்லி அழைக்கிறார். இப்போது இவங்க 2 பேரும் அழைச்சி முடித்த உடனே அந்த முருகனை பார்த்து அந்த அந்த நயன தீட்சையிலேயே, கண் பார்வையிலேயே இவர் அத்தனை தமிழ் இலக்கியங்களையும் ஓதாமல் உணர்ந்தவராகிறார். எல்லா விஷயமும் அவருக்கு புரிய ஆரம்பிக்குது. யாருக்கு? போகர் சித்தருக்கு. பல ரகசியங்கள் புரியுது. இவர் எப்போ அப்பான்னு சொன்னாரோ அப்போவே அவருக்கு ஒரு விஷயம் புரியுது. என்ன புரியுது? இவர் சின்ன பையனாக தான் இருக்காரு, ஆனால் என்ன புரியுது? தான் சிவனின் சித்த அவதாரம், சிவபெருமானுடைய அவதாரம் நான் அப்படின்னு உணர்றார். யாரு? போகர் சித்தர். இதில் ஒரு நியாயம் வேணாமா? போகிற போக்கில் எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிடலாமா? சிவன் எப்படி பிரபஞ்ச பெருந்தலைவன். அப்போ போகர் சித்தர் இந்த பூலோகத்தில் பிறந்து, சீன தேசத்தில் பிறந்த ஒரு மனிதனாக பிறந்து சித்தராக உயர்ந்தவர், அவ்வளோதான். அதனால சிவனுக்கு ஒப்பானவரா அப்படின்னா ஆமாம், சிவனுக்கு ஒப்பானவர் தான். சிவனுடைய அவதாரம் தான். சித்தர்கள் பல விஷயங்களை நுண்பொருளாக, நுட்ப நிலையில் தன் அருளாசி பெற்றவர்கள் மட்டுமே உணரக்கூடிய வகையில் சில விஷயங்களை ஒளித்து வைத்திருப்பாங்க, அல்லது மறைபொருளாக வைத்திருப்பாங்க. அந்த மறைபொருள் எப்பொழுது விடுபட்டு உங்களுக்கு அந்த உண்மை புரியுதோ அப்போவே அந்த சித்தரின் அருளாசிக்கு சொந்தமானவராக நீங்கள் ஆயிடுவீங்க. அந்த சித்தருடைய அருளை பெற்றவராக நீங்கள் ஆயிடுவீங்க. இப்போ போகருடைய இந்த மறைபொருளை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த வினாடியிலிருந்து போகர் சித்தரின் அருளை நீங்களும் பரிபூரணமாக பெற்றவராக ஆகிவிடுவீர்கள். நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போது முருகனுடைய சிலையை நவபாஷானத்தில் செய்கிறார். 9 வகையான பாய்சன். ஒன்று லிக்யூடாக தண்ணி போல இருக்கும், இன்னொன்று கிரீஸ் போல இருக்கும், களியாக இருக்கும், இன்னொன்று குருணையாக இருக்கும், இன்னொன்று மண்ணாக இருக்கும், இன்னொன்று கல்லாக இருக்கும். 9 வகையாக தானே இருக்கும். இந்த 9 வகையான பாய்சன்களையும் திரட்டி அவற்றையெல்லாம் குழைச்சி அவற்றை இந்த ரசவாத வித்தையால் கருங்கல்லாக இருக செஞ்சு அதில் இருந்து அழகான முருகனுடைய சிலையை வடித்தெடுக்கிறார். யார்? போகர் சித்தர். துணைக்கு புலிப்பாணி சித்தர் இருக்கார். அது அந்த ஒரு சின்ன பையனாக புலிப்பாணி சித்தரை வச்சுக்கிறார். இப்போது இது பற்றிய நிறைய தொடர்பு கதைகள் நிறைய இருக்குது. நான் என்ன பிறகு சொல்கிறேன். இது முருகனுடைய சிலையை இவர் வந்து செஞ்சு முடிச்சிடறார். செஞ்சு முடிச்சுட்டு இப்போ என்ன செய்கிறாரு? மலை உச்சியில் பிரதிஷ்டை பண்ணுறார். பிரதிஷ்டை பண்ணி சீனர்களை படைத்ததை போல, முருகன் சீனர்களை படைத்ததை போல ஒரு சீனராக பிறந்தவர் இந்த முருகன் காதிலே, வலது காதிலே பிரணவம் ஓதி உயிர்ப்பிக்கிறார். இப்போ இந்த நவபாஷான சிலையால் செய்யப்பட்ட முருகன் உயிருள்ள முருகன். முருகனோட அப்பா யாரு? சிவபெருமான். ரைட்டு. இப்போ இந்த நவபாஷானத்தில் செஞ்சு உயிருள்ள முருகனாக உருவாக்கப்பட்டிருக்காரு. இந்த முருகனின் அப்பா யாரு? போகர். அப்போ போகர் என்ன சொல்ல வர்றாரு? நான் தான் சிவன், சரிதானே? நான் சிவனின் சித்த அவதாரம் என்று சொல்லாமல் சொல்லி மறைபொருளாக அதை வச்சிருக்காரு. இந்த உண்மை விளக்கம் யாருக்கெல்லாம் தெளிவாகுதோ அவங்க எல்லாம் என் அருளை பெற்றவர்களாக ஆகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது இந்த சப்தகாண்டத்தில் இது வருது. உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த வினாடியிலிருந்து இந்த உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆகவே போகரின் அருளை பெற்றவர்களாக ஆகுறீங்க. நான் இது எதுக்கு சொல்ல வரேன்னா, சீன தேசத்தில் பிறந்த போகர் சித்தர் தமிழ்நாட்டிற்கு வந்து நவபாஷானத்தில் ஒரு முருகன் சிலை செய்து அதை உயிர்ப்பிக்கிறார். பிரணவமோதி முருகன் பிரணவமோதி பிரம்மா செய்ததை போல உயிர்களை படைத்தார். அப்பொழுது படைத்த உயிரினங்கள் அத்தனையும் சீனர்களை படைத்தார். அங்க பிறந்தவர் இங்க வராரு. இப்ப இங்க பிறந்த போதி தர்மர் சீனாவுக்கு போறாரு. அப்போ ஏதோ ஒரு சீன தேசத்துக்கும் தமிழுக்குமான ஒரு இனம் புரியாத ஆன்மீக தொடர்பு இருக்கிறது அப்படிங்கிறத மட்டும் நான் இங்கே பதிவு பண்ணுறேன். அது என்ன தொடர்புங்கிறது ஆராய்ச்சிக்குரியது. இந்த பதிவை பார்த்த நீங்கள் அனைவரும் முருகன் போகரின் அருளை பெற்று, இப்போ நான் வந்து நிறைய ஆன்மீக கருத்துக்களை நான் பேசுகிறேன். கீழே டைட்டிலில் என் பேர் போடும்போது வர்மக்கலை ஆசான் சுவாமிநாதன் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. உங்கள் எல்லாருக்கும் ஒரு சின்ன டவுட் இருக்கலாம், புதுசாக பார்க்குறவங்களுக்கு. பொதுவாக வர்மக்கலை அப்படின்னு சொன்னாலே அது சித்தர்கலை. சித்தர்கலை தானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சித்த வைத்தியம்னு ஒன்று இருக்குது, சித்த வைத்தியம்னு ஒன்று இருக்குது. அது சித்தர்கள் செய்த வைத்தியம்னு அது வந்துடுது, சித்த வைத்தியம்னு வந்துடுது. இப்போ கூடவே வர்மக்கலை, இதுவும் சித்தர்கள் பண்ணது தான். இப்போ சித்தர்கள் செய்த வைத்தியத்தில் 2 பிரிவு அப்படி பிரியும். அது என்ன சித்த மருத்துவம், இது வர்மக்கலை அப்படின்னு சொன்னால் நல்லா கவனிச்சிக்கங்க. சித்தர்கள் காட்டுக்குள்ளே தவம் செய்யும் பொழுது
வகியாக இறைவனால் இறக்கி அருளப்படக்கூடிய அந்த விஷயங்களை கண்ண மூடி தியானத்திலேயே அத்தனை விஷயங்களும் அந்த இறை அருளை வகியாக இறங்கி வரக்கூடிய இறைவனால் இறக்கி அருளப்படக்கூடிய அந்த விஷயங்களை கண்ணை மூடியபடியே வாய் விட்டு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் குறிக்கணும், வியாதி இப்படியெல்லாம் இருக்கும், இப்படிலாம் கஷ்டப்படுவான், இதுக்கு மருந்து இந்த இடத்துல இருக்குது, இப்படி இருக்கும், அதுக்கு என்னென்ன பேர், இதை இப்படி வந்துட்டு பதப்படுத்தி வச்சுக்கணும், இதை வந்துட்டு இந்த முறையில் பத்தியத்தில் கொடுக்கணும், இத்தனை நாள் சாப்பிடணும், வியாதி குணமாயிடும் என்று அவர்கள் கண்ணை மூடியபடியே தனக்கு ஒரு மீடியமாக இருந்து இறைவன் வாக்கை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதை சீடர்கள் வந்துட்டு குறிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் இந்த செஷன் போகும். அப்புறம் ஒரு 10-15 சுவடிகள் சேர்ந்துடும், எல்லாத்தையும் கட்டி ஒரு உரமாக ஆசிரமத்தில் வச்சுருப்பாங்க. இப்படி 1 மாதமோ 2 மாதமோ 3 மாதமோ ஓடின பிறகு இப்படி நாள்பட சேர்ந்த இந்த ஓலைச்சுவடிகள் நிறைய சேர்ந்துடும்ல. இது காட்டுக்குள்ளே யூஸ் ஆகாது. அதனால் இந்த சித்தர்கள் அதை எடுத்து சுமந்து கொண்டு நாட்டுக்குள்ளே வருவாங்க. மிகச்சரியான அந்த இறை அருள் பெற்ற ஆன்மாவை, அந்த ஆத்மாவை தேர்ந்தெடுத்து, அந்த மனிதரை தேர்ந்தெடுத்து அவங்க கையில் இதை கொடுத்துட்டு தூக்கி போட்டு இவங்க திரும்ப காட்டுக்குள்ளே தவம் செய்ய போயிடுவாங்க. இந்த ஓலைச்சுவடி கிடைக்க பெற்றவர் இதை படித்து பார்த்து இதை அதன் பிரகாரம் மருந்துகளை செய்து வைத்து கொண்டு வியாதியஸ்தர்களுக்கு கொடுத்து வியாதியை போக்கக்கூடிய இந்த முறைதான் சித்த வைத்திய முறை. சித்தர்கள் அரிதாக நாட்டுக்குள்ளே வரும்போது நோயாளி எதிர்பட்டால் அவர்களே கையை தட்டி காலில் உதைச்சி ஆசீர்வாதம் பண்ணி ஏதோ ஒன்று கம்பெடுத்து அடித்து ஏதோ ஒன்று பண்ணி அந்த வியாதியை சித்தர்களே நேரடியாக தீர்த்தால் அது வர்மக்கலை. உங்களுக்கு புரியுதா? அப்போ வர்மக்கலைங்கிறது ஆன்மீகம் சார்ந்த 100% இறையருள் பெற்ற இறைவனின் அருளால் குணமாகக்கூடிய ஒரு வைத்திய முறை. அந்த சித்தம் தெளிந்தால் மட்டும்தான் வர்ம வைத்தியமே செய்ய முடியும். கையை வச்சா வியாதி குணமாகும். சரி, இப்போ அப்படி ஒரு விஷயத்தை நோக்கி போகும்பொழுது நிறைய ஞானம் நமக்கு வருது தானே. அது போகருடைய அருளால் நம்ம வர்ம வைத்தியத்தை தொடர்ச்சியாக உள்ளுக்குள்ள ஆராய்ச்சி செய்ய 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 நம்ம வந்துட்டு அதில் ப்ராக்டிஸ் பண்ண மேற்கொண்டு தவம் செய்ய நிறைய நமக்கே அந்த வகை இறங்கும். அதை தவம் செய்யக்கூடியவர்கள் உணர்வாங்க. நீங்கள் யாராவது தவம் செய்தால் உங்களுக்குமே கூட அந்த அனுபவம் இருக்கலாம். நிறைய படைப்பு ரகசியங்கள் நமக்கே வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த விஷயங்களை போகர் உணர்த்திய அந்த விஷயங்களை தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். சரியா? இப்போ நம்ம இங்கே சுகாலயா அப்படின்னு சொல்லி ஒரு வர்ம ஆயுர்வேதா சிகிச்சை மையம் வச்சுருக்கோம். இங்கே ஆயுர்வேதா, என் பொண்ணு படிச்சுட்டு ஆயுர்வேதா டாக்டர், நான் வர்மக்கலை ஆசான், 2 பேரும் சேர்ந்து இந்த சிகிச்சை செய்கிறோம். இதில் இந்த தீர்க்கவே முடியாது, ஒட்டுமொத்த உலக மருத்துவத்தாலும் தீர்க்க முடியாது, குணமாக்க முடியாது என்று நம்பப்படக்கூடிய இந்த முடக்குவாதம், ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ், அதை நம்ம இங்கே 3 மாத காலத்தில் முழுமையாக குணமாக்கி அனுப்புகிறோம். திரும்ப ஆயுசுக்கும் வராதுன்னு சொல்லி 25 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம். ஆயிரக்கணக்கான பேர் குணம் பெற்று சுகமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸை குணமாக்குறோம். சோரியாட்டிக் ஆர்த்தரைட்டிஸ், சோரியாசிஸ், அப்புறம் வந்துட்டு ஆஸ்டியோபோரோசிஸ், ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ், இந்த தண்டுவட கோளாறு, ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி, இது எல்லாத்தையும் அறுவை சிகிச்சைக்கு அறிவுறுத்தப்பட்ட தண்டுவட பாதிப்புகள், இது எல்லாமே நம்ம முழுமையாக குணமாக்குறோம். இது எல்லாம் வர்மக்கலை மருத்துவத்தினுடைய மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்த ஒரு பகுதி. சரியா? கூடவே அதை போலவே ஆன்மீகமும் வர்மக்கலை சார்ந்த ஒரு பகுதி தான். ஆகவே நான் வர்மக்கலை ஆசான் சுவாமிநாதன் உங்களோடு ஆன்மீக பக்தி மார்க்க ஞான மார்க்க கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தொடர்ந்து ஆதரவளிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், சுகமே சொல்க.